அடுத்தது என்னன்னு சொன்னால் கபர் வேதனை சம்பந்தமாக ஒரு கேள்வி. கபர் வேதனை, கபரில் அடக்கப்படாமல் மரணித்து விட்டவர்களுக்கு எப்படி உண்டு? அதாவது அதாபுல் கபர் அப்படின்றது எப்படி கபர்ல மௌத்தாகாதவங்களுக்கு என்ன? இந்த கேள்வி வரதுக்கான காரணம் அதாபுல் கபர் அப்படின்னு சொல்றதுனால. ஆனா ஒன்று புரிஞ்சுக்கங்க, அதாவது மார்க்கம் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துவதற்காக சொல்ற விஷயங்கள் இது அதாபுல் கபர் வணங்கிட்டா. மார்க்கம் ஒன்றை அடையாளப்படுத்துவதற்காக சொல்ற விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அப்படி இருந்தா மட்டும்தான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. அதாபுல் கபர், கபர் வேதனை என்பதை எதை குறிக்க யூஸ் பண்ணப்படும் தெரியுமா? மரணத்துக்கு பின்னால், மறுமைக்கு முன்னால். அதான் நீங்க குர்ஆன் சுன்னால பாத்தீங்கன்னா அதான் விளங்கும் உங்களுக்கு. மரணத்துக்கு பின்னால், மறுமைக்கு முன்னால். இதுக்குத்தான் ஜகாத், இதுக்குத்தான் என்னது இந்த கபர் வேதனை. நான் இந்த ஜகாத் விட்டு வெளியே வரல. இதுக்குதான் என்னது கபர் வேதனை. எப்படி? மரணத்துக்கு பின்னால், மறுமைக்கு முன்னால். அதான் அதாபுல் கபர். ஆனா அதாபுல் கபர்ன்றது கபருக்குள்ள போனா மட்டும்தான் அப்படின்றது பிழை. கபருக்குள்ள போனவருக்கே நான் சொல்றேன் கேளுங்க. கபருக்குள்ள போயிட்டீங்க, சுனாமி வந்து கபருக்கு வெளியே ஆளை கொண்டு வந்துட்டு, அப்ப அவர் கபர் வேதனை விட்டா காப்பாத்திட்டு அர்த்தமா? இல்ல. அவர் அடக்கப்பட்டுட்டார் என்று சொன்னா அவருடைய எலும்பு கிளம்பெல்லாம் போய் அப்படியே மண்ணோட மண்ணாய் போயிட்டாரு. இன்னொரு ஆள் அடக்கிட்டாரு அந்த இடத்துல. இப்பதான் அவர் கபர்லயே இல்லையே, அவருக்கு வேதனை இல்லைன்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் இல்ல. வேதனை என்பதை எப்பயும் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னால், அதாவது மரணத்தோடு மரணிச்சிட்டாரா, அதுக்கு பிறகு என்னது, அதை இப்ப இன்றைக்கு இப்படி இடங்களை கபர் வேதனை. நீ கபர்ல அடக்காதவங்களை பத்தா நீங்க யோசிக்கிறீங்க, அடக்கினவங்களை யோசிங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய அடக்கினவங்களாம் இப்ப எங்க? மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. ஆனா அவர்களுக்கும் கபர் வேதனையோட வார்த்தையை தான் நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பழைய கபர்களை தாண்டிட்டு போறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? அவர்கள் யுஅذபானி வமா யுஅذபானி ஃபீ கபீரின், பெரிய விஷயத்துல அவர்கள் வேதனைப்படுத்தப்படும். பழைய கபர் அது பழைய கபர். இன்னும் சில நேரங்கள்ல வந்து ஒரு கபர்ல இருந்து இன்னொரு கபருக்கு இடத்துல இருந்து மாற்ற வேண்டி வரும். இப்ப மாற்ற நேரத்துல கபர் வேத டெம்பரரியா நின்றும், அடக்கினா தான் மறுபடியும் போகும். இப்படி எல்லாம் எதுவுமே என்னது இதுல கபர் வேதனை என்றது நீங்க எப்படி அதாபுல் கபர் என்ற முஸ்தலக சொல்லப்படுகிறது, வார்த்தை சொல்லப்படுகிறது. ஃபிரௌனுக்கு என்னது, அதாவது வேதனை நடக்கும் இஸ்லாம் எங்களுக்கு என்னது சொல்லத்தான் செய்யுது. அது மாதிரி என்னென்ன உலகத்துல இருக்குதோ எல்லாருக்கும் வேதனை, அந்த 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 இது கபர் வேதனை பாவம் செய்தவர்களுக்கு உண்டு. அது மரணத்துக்கு பிறகு உள்ளக்கூடிய விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவ்வளவுதான். இந்த கபர் என்ற வார்த்தையை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஒன்று. பொதுவாக இன்னொரு நான் அடிப்படையும் பொதுவாக உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன். எங்களுடைய சிந்தனைகள் இப்ப எப்படி பழக்கப்பட்டுன்னு சொன்னால், மார்க்கத்தை யாரு சொன்னார் என்ற இடத்திலிருந்து பேசுவதை விட எப்படி சொல்லணும் என்று பேசுற ஸ்டைல தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மாறிட்டு வருது. காரணம், நம்ம படிக்கக்கூடிய முறைமைகள், நம்ம பேசக்கூடிய முறைமைகள் எல்லாம் வந்து நம்மளோட சிந்தனையில செல்வாக்கு செலுத்திட்டு 1 1 2 2 2 4 இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நம்ம பழகிக்கிறோம். 1 1 2 2 2 4 இந்த கணக்கு அடிப்படையில் மார்க்கத்தை என்ன செய்கிறோம், பார்க்க பழகிக்கிறோம். ஆனால் மார்க்கம் என்பது வழிகாட்டல் என்பதை நம்ம யோசிக்கல. மார்க்கம் என்பது வழிகாட்டல். இப்ப வாப்பா சொல்றாரு சின்ன வயசுல வாப்பா சொல்றாருன்னு வைங்களேன், ஒரு கட்டளை போட, அதை பிடிக்காத, அதை தொடாத, இங்க போகாத, அதை பிரட்டாத, புத்தகத்தை பிடிக்காத பிடிக்காதன்னு சொல்லிப்பாரு. இதையே ஒரு 5 வருஷத்துக்கு பூரா என்ன செய்வாரு, புத்தகத்தை எடு, படி, அங்க போ, அந்த இடத்துக்கு தான் நீ போகணும்னுவார். நீங்க என்ன 5 வருஷத்துக்கு முந்தி இப்படி சொன்னீங்க, 5 வருஷத்துக்கு பூரா இப்படி சொல்றீங்க, இது எப்படி நியாயம்? உங்களோட வாழ்க்கையிலே நிறைய முரண்பாடு இருக்குது, இப்படி சொல்லலாமா? சொல்ல இயலாது. ஏன்? இது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களோட மகன் ஒருவர் ஃபெயில் ஆகிறாரு ஸ்கூல்ல, அதை ஒரு ஆள் சந்திக்க போற, ஃபெயில் ஆயிட்டா எக்ஸாம்ல, அவர் சொல்றாரு என்ன, பயப்படாங்க, நல்லா படிச்சவனா வருவான். அப்ப நீங்க திருப்பி எப்படி வருவான், ஸ்கூல்ல ஃபெயில் ஆகிக்கிறான், அவன் எப்படி நல்லவனா வருவான்? ஒழுங்கா யோசிச்சு பேசுங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அங்க எல்லாம் தத்துவத்தையும் லொஜிக்கையும் என்ன செய்யக்கூடாது, அப்ளை பண்ணிட்டீங்க. இது லைஃப். வாழ்க்கை என்பது படிப்பினைகளோடும் வழிகாட்டுதலோடு ஒத்து போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பூமி முழுதும் எனக்கு பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கிறது, தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனா 2 இடங்களை தவிர என்ன உண்டு, அதாவது நாங்க அந்த மலஜல கூடம், 2வது கபிரிஸ்தானம் அப்படின்றாங்க. இப்ப இதுல நாங்க என்ன முடிவுக்கு வரோம், மலஜல கூடமும் கபிரிஸ்தானமும் தொழுமிடம் அல்ல என்ற முடிவுக்கு வரோம். இப்ப இதை வச்சுக்கிட்டு ரைட், இதை காயிதாவை வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு ஹதீஸ் வருது, லா துஸல்லூ ஃபீ ஆதானில் இபில், ஒட்டகம் கட்டுகின்ற இடங்களில் தொழ வேண்டாம், ஒட்டகம் கட்டுகின்ற இடங்கள்ல தொழ வேண்டாம் அப்படின்றாங்க சொன்னாங்க. வஸல்லூ ஃபீ மராபிதில் கனம், ஆடு கட்டுற இடங்கள்ல தொழுவது பரவாயில்ல, தொழுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க நேத்து இப்படி சொன்னீங்களே, என்ன பூமி முழுதும் பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்த 2 இடத்தை எப்படி நீங்க 2 கூட்டலாம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அதுல நம்ம கேட்க இயலாது. ஏன்? இது ஒரு வழிகாட்டல். மார்க்கம் என்பது என்ன, ஒரு வழிகாட்டல். இந்த அடிப்படையில் நம்ம மார்க்கத்தை அணுக பழகினோம் என்றாதான் எங்களோட சிந்தனை நல்லா இருக்கும்.
இல்லாம நாங்க நீங்க பேசுற நேரத்துல கேள்வி கேட்கறது போல அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்துல நீங்க இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமான்னு நம்ம பேசுறதுக்கு வந்துட்டோம்னு வைங்களே, கடைசியில என்ன நடக்கும் தெரியுமா? எங்களது வழிகாட்டல் இல்லாம போகும். நீங்க ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்றீங்க, நீ எதுக்கு இப்படி போறது நல்லது, இப்படி போக நல்லது. அவர் உங்கள்கிட்ட எப்ப பார்த்தாலும் திருப்பி கேட்கிறான்னு வைங்க, என்ன நீங்க இப்படி போற நல்லன்னு சொல்றீங்களே, எப்படி நியாயமாக? அவர் 4 முறை உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? நீ எப்படியாவது போ, நீ எப்படியாவது போ, என்னட்ட அட்வைஸ் கேட்க வராதுன்னு விட்டுருவீங்க. இதுதான் நடக்க போகுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வழிகாட்டல் எங்களுக்கு வார நேரத்தில் நிச்சயமா இது அல்லாஹ் சொன்னானான்னு தேடணும், அது உண்மை. நிச்சயமாக இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களான்னு தேடணும், அது உண்மை. இது ரெண்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டா எப்படி சொல்லலாம்னு கேட்கறது இது, அது நம்மளுக்கு என்ன செய்யும்? பிரச்சனைகள் உண்டாக்கும். அதனால அதாபுல் கபர்ன்றதை நீங்களே பதில் தேடிக்கலாம். என்ன? கபர் வேதனை என்பது மரணத்துக்கு பின்னால கொடுக்கப்பட போறது. அது சிம்பிளா என்ன செஞ்சிடும், உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளும். இந்த அடிப்படையில் நீங்க யோசிக்க பழகினீங்க, உடன்பாடாக யோசிக்க பழகினீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யும்? பதில் கிடைக்கும். அல்லாஹு ஆலம்.